ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி என் நேய பெருமக்கள் ஒரு வாசகத்திற்கு உற்ற துணையை கொடுங்கள். திருவாசகத்தை தெளிவிற படிங்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற வாக்கிற்கு இணங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உயிரை கொடுங்கள், உயர்வை கொடுங்கள். 6/12/2026 வாக்கிய பிரகாரம் 12 ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். யோகம் என்பது வெற்றி தோல்வி மீதான பற்றுதலை விட்டு உன் கடமையை செய்வதில் உறுதியாய் இருப்பதே. யோகம் என்பது வெற்றி தோல்வி மீதான பற்றுதலை விட்டு உன் கடமையை செய்வது உறுதியாய் திறம்பட இருப்பதா இருந்தாலே யோகம். அதான் ஒர்க்கு செய்யும் தொழில் தெய்வம். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல 6/3/2026 எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு படி ஒரு பரிணாமமும் மேலதான் போயிருக்கணும். ஒரு படி நீங்க மேலதான் போயிருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ரிஷபராசிக்கு கடந்த காலங்கள்ல திருக்கணித்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு நல்ல அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியது, ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியதுதான். என்ன மேசத்துல சூரியன் உச்சம், அஸ்வதி, பரணி, கார்த்திகை. இதுல கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 பேருமே நட்பு பெற்ற நட்சத்திரங்கள். நட்சத்திர அதிபதி ரிஷபராசிக்கு உச்சம் பெற்ற சந்திரன். அப்ப என்ன தொழில் பண்ணணும்? தனத்துக்கு உரியவன், தனத்துக்கு உரிய இடம், எல்லா வகையிலும் செல்வாக்கக்கூடிய இடம், தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடிய இடம், தான் வேலை உண்டு தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய இடம், எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய நேரம், எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கக்கூடிய நேரம், எல்லாத்தையும் பரிவனை பண்ணக்கூடிய நேரம், எல்லாத்தையும் வெற்றிவாக சூடக்கூடிய நேரம், எல்லாத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய நேரம், குழந்தைய கொடுக்கக்கூடிய நேரம், புத்திரனை கொடுக்கக்கூடிய நேரம், தொழில் உற்பத்தியில மிக எக்கச்சக்கம். ரமேஷ் சொல்லுங்க ஐயா, எத்தனை % லாபம்? ஐயா 15. நான் 10%க்கு என்ன செய்யணும்? இன்னொரு 10 கோடி வேணும். போடும். அடுத்த மாசம் டார்கெட் எனக்கு 25 கோடி வேணும். இது யாரு சொல்றது? ரிஷபம். எப்ப சொல்றது? இந்த பீரியட். ஏன்னா உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்காரு, மறந்துடாதீங்க. சனீஸ்வரன் லாபாதிபதி இருக்குது இந்த டைம் தான். இந்த டயத்தை விட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதை எந்த ஜென்மத்திலும் மறந்துடாங்க. அப்ப டெக்ஸ்டைல்ஸ், வெளிநாடு, உள்நாடு, ஹோட்டலு, பேக்கரி, இனிப்பு, மீடியா, நடனம், நாட்டியம், சின்னத்துறை, பெரியதுறை, நடுத்துறை, எல்லா துறையும் சிறப்பற்று இருக்க வேண்டும். எல்லா துறையும் மேம்பாட்டு இருக்க வேண்டும். எல்லா துறையும் உயர்ந்து காணப்பட வேண்டும். என்ன நெகட்டிவ் தெரியுமா? கடக லக்கணம் டேஞ்சர், சிம்ம லக்கணம் அதை விட டேஞ்சர். கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இல்லாதவங்களுக்கு தான் மேல போகும். எல்லாமே சக்சஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நிச்சயமாக ஒரு அற்புதமான நேரத்தை உங்களும் பயன்படுத்திக்கங்க. ரிஷபராசி நேரம் ஏதோ ஒரு சின்ன வண்டி வாங்க, அது பெரிய வண்டியை வாங்க. அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள் ஓட்டி தெரிஞ்சவங்க தான் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சாங்க. சைக்கிள் ஓட்டி தெரிஞ்சவங்க தான் பெரிய காலேஜ் கட்டினாங்க. சைக்கிள் ஓட்டி தெரிஞ்சவங்க தான் பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி. சைக்கிள் ஓட்டி வந்தவங்க பெரிய டெக்ஸ்டைல்ஸ். சைக்கிள் ஓட்டி வந்தவங்க எல்லாமே கஷ்டப்பட்டவங்க. அப்பதான் பலன் உண்டு, அப்பதான் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்லதே நடக்கும். ஞானமும் கல்வியும் கைகூடும். செல்வமும் சீரும் சீர்பெற்று உயரும். எல்லா வாழ்க்கையிலும் நிமிர்ந்திருக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு. மறந்துடாதீங்க. இந்த கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்காரவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். தனுசு லக்கணம் மீனத்துக்காரன் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். ஏன்னா உங்க 7க்கு 8க்கும் 11 உரியவன் குரு. உங்க ராசிக்கு 2 தான் இருக்காங்க. எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தா தான் அதுக்கு மரியாதை.
எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அப்பத்தான் மரியாதை. சொல்லுக சொல்லின் பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மையர். அந்த மாதிரிதான் ரிஷபம். மாதா மாதம் உத்தர நட்சத்திரம், மாதா மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிவனுக்கு முருகனுக்கு ஒரு 11 மாதம் பாலாபிஷேகம் பண்ணுங்க. முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, சிவனுக்கு பாலாபிஷேகம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அண்ணாமலை போங்க. நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும். கூடுமானம் செவ்வாய்க்கிழமை போனா அதை விட சிறப்பு. கூடுமானம் செவ்வாய்க்கிழமை போனா அதை விட சிறப்பாக அமையும். பிரதோஷ நாள்ல வணங்குங்க, வெற்றியை கொண்டாடுங்க, கண்டிப்பாக சீர்பெறுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 50%